வணக்கம், நலமாக இருக்கீங்களா? நான் லக்ஷ்மி பாய். இது கிரீன்ஸ் கவுன்சிலிங். நிறையா சூழ்நிலையில் நமக்கு தெரியாமலேயே நிறைய பேரை ரொம்ப காயப்படுத்தி விட்டுடுறோம். இல்லை அவங்களுடைய செயல்களுக்கு நம்ம காரணமாக இருக்கும். எப்படின்னு பார்க்கலாமா? அதிகமாக கொடுமைகளை அனுபவித்தவங்க, அதாவது அப்யூஸ் அனுபவித்தவங்க மற்றவங்கள கொடுமைப்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம். அவங்க ஒரு அப்யூசராக ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நிறைய காயங்களை சந்தித்தவங்க. நீங்கள் ரொம்ப ஈஸியாக யாரையாவது காயப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். நீ அது பண்ணுறது சரியில்லை, இது சரியில்லை, நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறன்னு எந்நேரமும் அவங்கள காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க மற்றவங்கள காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதே போல் தான் மேனிப்புலேட்டிவ் பிஹேவியர்ஸ். நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு அவங்களுடைய எண்ணங்களையும் அவங்களுடைய செயல்களையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமாக அதே யுக்தியை அவங்களும் கையில் எடுப்பாங்க. அதே போல் தான் ஃபிசிக்கல் அப்யூஸ். நிறைய அடியை வாங்கினவங்க, அடிப்பட்டவங்க அதே அடியை திருப்பி கொடுக்கறதுக்கு யோசிக்க மாட்டாங்க, சீக்கிரமே அதையும் செய்வாங்க. இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, இந்த நிலைமைக்கெலாம் நம்மளை ஆளாக்குனவங்கள சட்டை பிடிச்சி கேள்வி கேட்க முடியாது. அப்படிங்கும்பொழுது ரொம்ப ஈஸியான டார்கெட்டாக யார் இருக்காங்களோ அவங்க மேலே அந்த கோவத்தையும் வலியையும் காயத்தையும் காட்டுறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயமாயிடுது. அதனால் யாராவது மீட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் அன்பாகவும் அக்கறையாகவும், அது மட்டும் இல்லை பொறுமையாகவும் நடந்துக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா தேவையே இல்லாமல் நமக்கு தெரியாமல் அவங்க என்ன அனுபவிச்சிட்ருக்காங்கன்னு புரியாமல் அவங்கள காயப்படுத்தி விட்டுடுவோம். ரெண்டாவது, இதே விஷயத்த நம்மளும் அனுபவிச்சிருப்போம் தானே. நம்மளையும் நிறைய பேர் காயப்படுத்தியிருப்பாங்க, மேனிபுலேட் பண்ணியிருப்பாங்க, கோவப்படுத்தியிருப்பாங்க. அப்போது நம்ம அந்த கோவத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் செல்ஃப் ரியலைசேஷன். ஸோ அவேர்னஸ் புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன அனுபவித்தோம் வாழ்க்கையில், நம்ம ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு ரியலைசேஷன், அவேர்னஸ் அண்ட் ரியலைசேஷன். நம்ம என்ன அனுபவித்தோம், நம்ம ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ரெண்டு விஷயம், அவேர்னஸ் அண்ட் ரியலைசேஷன். அதுக்கப்புறம் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணலாம், மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நிறைய பேரோட வாழ்க்கையில் நம்மளை அறியாமலேயே ஒரு சின்ன காரணமாகிடுறோம் அவங்கள காயப்படுத்துறதுக்கு. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களுக்கு நீங்கள் சின்ன காரணம் இல்லை, பெரிய காரணம். ஏன்னா நீங்கள் தான் முயற்சி செஞ்சு இந்த மாதிரி வலிகள் வேதனைகளிலிருந்து வெளியே வரணும். அவ்வளோதான். தேங்க்யூ. டாட்டா.